கள்ளச்சாராயம் மற்றும் டாஸ்மாகிற்கு எதிராகவும் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வலியுறுத்தியும் மக்களதிகாரம் அமைப்பினர் திருச்சியில் 48 மணி நேர உண்ணாநிலை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தில் கடந்த ஆண்டு மரக்காணத்தில் கள்ளச்சாராயத்தால் பலர் உயிரிழந்த நிலையில் தற்போது கள்ளக்குறிச்சியில் கடந்த வாரத்தில் 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ள நிலையில் கள்ளச்சாராய படுகொலைக்கு நீதி கேட்டும் பெண்கள் மற்றும் தாய்மார்கள் அச்சமின்றி வாழ தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த கோரியும் கஞ்சா மற்றும் கள்ளச்சாராயத்தை தடுக்காத மதுவிலக்கு அமலாக்க பிரிவு மற்றும் காவல்துறை எஸ்பி உள்ளிட்டோரை தண்டிக்க சட்டமியற்ற வலியுறுத்தியும் இன்றைய தினம் மக்கள் அதிகாரம் அமைப்பினர் திருச்சி ஜங்ஷன் காதிகிரா அருகில் 48 மணி நேர உண்ணாவிரத போராட்டத்தினை தொடங்கியுள்ளனர். மக்கள் அதிகாரம் அமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் ராஜு தலைமையில் நடைபெறும் இந்த உண்ணாநிலை போராட்டத்தின் தொடக்கமாக மதுவிலக்கை அமல்படுத்தாமல் தொடர்ந்து மக்களின் உயிரை காவு வாங்கும் தமிழக அரசையும் கள்ளச்சாராய மற்றும் போதைப் பொருட்களின் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய காவல்துறையை கண்டித்தும் கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. இந்த உண்ணாநிலை போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட மக்களதிகாரம் அமைப்பினர் கலந்து கொண்டிருந்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மாநில பொதுச் செயலாளர் ராஜு, நீட் எதிர்ப்பை தமிழகத்தில் தொடங்கி முன்னுதாரணமாக இருந்தது போன்று நாடு முழுவதும் பூரண மதுவிலக்கிற்கு தமிழகம் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். கள்ளச்சாராயத்தை ஒழிக்க டாஸ்மாகை திறக்கும் தமிழக அரசின் நடவடிக்கை ஏற்கத்தக்கதல்ல. இளைய தலைமுறையினர் அதிகம் குடிக்க வழிவகுத்துள்ளது. பல்வேறு இலவசங்களை அளித்துவிட்டு மதுவிற்கு அடிமையாக்க அரசு முனைந்துள்ளதா என்றும் போதையில்லா சமூகத்தை உருவாக்க முடியாத ஒரு அரசு தேவையா என்றும் கேள்வி எழுப்பினார். விஷசாராய படுகொலைக்கு நீதி கேட்டு மக்கள் அதிகாரம் சார்பில் 48 மணி நேர தொடர் உண்ணாநிலை போராட்டத்தை அறிவித்து நாங்கள் தொடங்கியிருக்கிறோம். எங்களுடைய இந்த போராட்டத்தில் தோழமை அமைப்புகள் புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி, மக்கள் கலை இலக்கிய கழகம், புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி, விவசாயிகள் விடுதலை முன்னணி, விவசாயிகள் சங்கம், எண்ணற்ற அமைப்புகள் பங்கேற்றுள்ளார்கள். தமிழக அரசுக்கு இந்த விஷசாராய படுகொலை தொடரக்கூடாது, இதோட முடிவு வரணும் அப்படின்னா பூரண மதுவிலக்கை அமுல்படுத்த வேண்டும். தமிழகத்தில் எப்படி நீட் எதிர்ப்பை தமிழகத்திலே நாம் அறிவியல் பூர்வமாக ஒரு ஓய்வு பெற்ற நீதியரசரை வைத்து ஆணையம் நியமித்து அதை இன்றைக்கு இந்தியா முழுமைக்கும் பல்வேறு மாநிலங்கள் பின்பற்றக்கூடிய ஒரு முன்னுதாரணம் போல தமிழகத்திலே மதுவிலக்கு கொள்கையை அமுல்படுத்தி அதை இந்தியா முழுமைக்கும் நாம் எடுத்து செல்ல முடியும். பீகாரிலே மதுவிலக்கு கொள்கையை அமுல்படுத்திய பிறகு 2023 அந்த கணக்கெடுப்பிலே, மக்கள் தொகை கணக்கெடுப்பு, சாதிவாரி கணக்கெடுப்பிலே 1.8 கோடி மக்கள் குடியை விட்டிருக்கிறார்கள். பெண்கள் மீதான துன்புறுத்தல் 10% மேல் குறைந்திருக்கிறது என ஆதாரபூர்வமாக நிரூபித்திருக்கிறார்கள். இப்போ இது சாத்தியமில்லையா என்ற வாதங்கள் தான் அதிகமாக பரப்பப்படுகிறது. ஊழல் ஒழிப்பு சட்டம் இருக்கிறது, தீண்டாமை ஒழிப்பு சட்டம் இருக்கிறது. இன்றைக்கு சட்டம் இருக்கும் பொழுதே ஊழல் இல்லாத துறையே கிடையாது. அதே போல் கிராமங்களிலே இன்றைக்கு தீண்டாமை இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அப்போ அதை ஒழிப்பதற்கு எப்படி நாம் முன்னேறி போகணுமோ அதை அந்த பக்கம் சிந்திக்காமல் முடியாது என டாஸ்மாகில் மட்டும் டாஸ்மாகே வைக்கணும், இதை ஒழிச்சிட்டோம்னா கள்ளச்சாராயம் வந்துடும், இதை ஒழிக்க முடியாது என பேசுவது அறிவியலுக்கு புறம்பானது. இது சமூகத்துக்கு எதிரானது. மொத்த மக்களும் குடிபோதையில் இன்றைக்கு இளைய தலைமுறையினர் அதை குடிக்க அதிகரித்திருக்கிறார்கள். அப்போ நிறைய கடைகள் ஈஸியாக போய் குடிக்கிறதுங்கிற ஒரு சூழல் இருந்துச்சுன்னா கட்டாயம் குடி அதிகரிக்கத்தான் செய்யும். காலையில் சாப்பாடு கொடுத்து, மத்தியானம் சாப்பாடு கொடுத்து,
மாதம் 1000 ரூபா கொடுத்து, கல்லூரிக்கு 1000 ரூபா பணம் கொடுத்து, பெண்களுக்கு பஸ்ஸில் இலவச பயண சீட்டு கொடுத்து, இப்படி மக்களை பராமரிப்பது எதற்காக? இந்த மாதிரி மது போதைக்கு வாரி கொடுக்கவா? அப்போ அதை கூடாதுன்னு தான் சொல்கிறோம். இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம பசங்களை பாதுகாக்கிறோம், படிக்க வைக்கணும், விட்டுறக்கூடாதுன்னு. அப்போ குடி போதைக்கு போகிறத தடுக்கணும்னு ஒரு அரசாங்கம் நினைக்கணும். அந்த அரசாங்கம் கொள்கை முடிவெடுத்து அறிவித்தா கீழே உள்ள மக்களும் கட்சிகளும் அதை நோக்கி நம்ம கொண்டு போகணும். அப்போ கள்ளச்சாராயம் வந்துரும்னு சொல்கிற அந்த வாதம் தப்பு. இப்போ கள்ளச்சாராயம் இருக்குது. இந்த ஒரு வாரத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வழக்குகள் போடப்பட்டிருக்கு. இந்த திமுக அரசு பொறுப்பேற்றத்திலிருந்து 1.5 லட்சம் வழக்கு போட்டிருக்காங்க. 1 லட்சம் பேருக்கு மேலே கைது பண்ணப்பட்டிருக்கிறாங்க. 1 லட்சம் லிட்டருக்கு மேலே இப்போ சாராய ஊழல் அழிக்கப்பட்டிருக்கு. அப்போ டாஸ்மாக் இருந்துச்சுன்னா கள்ளச்சாராயம் வராதுங்கிறது பொய். அப்போ நாம் அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு நாம் அதற்கான திட்டங்களை கண்டுபிடிக்கணுமே தவிர, இன்றைக்கு போதை இல்லாத சமூகத்தை நோக்கி மக்களை வழி நடத்தணுமே தவிர, முடியாது என சொல்வதற்கு ஒரு இயக்கம் தேவையில்லை, முடியாதுன்னு என சொல்வதற்கு ஒரு அரசு தேவையில்லை. அதனால் இந்த வாதங்களை, இந்த விவாதத்தை தமிழகத்திலே நாம் உறுதியாக போராடணும், பேசணுங்கிறதுக்காக தான், கவனத்தை ஈர்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த நாங்கள் உண்ணாநிலை போராட்டத்தை அறிவித்திருக்கிறோம். அதோட இது அரசியலமைப்பு சட்டத்திலேயே இருக்குது. இது ஒன்றும் புதிய கோரிக்கை அல்ல. இது ஏற்கனவே பல அனுபவங்கள் இருக்குது. அதனால் கண்டிப்பாக தமிழக முதல்வர், இன்றைக்கு திமுக அரசாங்கம் தமிழகம் முழுவதும் மக்கள் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் மதுவிலக்கு கொள்கையை அமுல்படுத்தினால் அதை அமுல்படுத்த முடியும். எப்படி சமூக நீதிக்கு தமிழகம் ஒரு முன்மாதிரியாக இருக்கோ, அதுபோல் மதுவிலக்கு கொள்கையிலையும் நம்மளால் சாதிக்க முடியும் என்பதை நாங்கள் கவனத்தை ஈர்ப்பதற்கும் மக்களுக்கு நாங்கள் சொல்கிறதுக்காக தான் இந்த போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறோம்.